போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பற. ஏம்மா 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 உச்சிப்பா யக்கு. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரம்ப் திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி, ட்ரம்ப் கிறுக்கு பிடிச்சால் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு வந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, நேற்று நைட்டு ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்டு, ஐபிஎம் போன்ற கம்பெனியை சிஓக்கு வார்ன் பண்ணியிருக்காப்புல. என்னடா திடீர்னு அவங்க நாட்டு கம்பெனிக்காரனுக்கு அவங்கள டாப்பில் உள்ள ஆப்பிள்லாம் இப்போ டாப் 4 வேர்ல்டில் டாப் 4 கம்பெனியில் ஒன்று ஆப்பிள், நிவைடா ஒன்று, ஆப்பிள் ஒன்று, அமேசான் ஒன்று, இதெல்லாம் இப்போ 1, 2, 3 இருக்காங்க. வேறு தான் இப்போ நம்பர் 1 இருக்குது நிவைடியா. ஸோ நம்பர் 1 இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா, இந்த கம்பெனிக்கு ஃபுல்லாக சிஇஓ ஃபுல்லாக வார்ன் பண்ணியிருக்காரு. என்ன வார்ன் பண்ணியிருக்காப்புலன்னா, பாரு கடைசியாக சொல்கிறேன், இந்தியர்களை வேலைக்கு எடுக்காதீங்க, இந்தியர்களை வேலைக்கு எடுப்பதை தவிருங்கள், உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு என்ன சொல்லியிருக்காப்புல, இந்தியர்களை வேலைக்கு எடுக்கிறது குறைச்சிக்கன்னு கூட சொல்ல, இந்தியர்களே வேலைக்கு எடுக்காதுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காப்புன்னா, அமெரிக்கன்ஸ்லாம் போய் சைனாவில் இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரிஸ்லாம் ஆரம்பிப்பீங்க. இது எதுக்குன்னா, எலான் மஸ்க்கு வைக்கிற குத்து. எலான் மஸ்க் வந்து டெஸ்லா கம்பெனியோடைய ஃபேக்ட்ரி வந்து அடுத்தடுத்து பல்வேறு பிரான்ச்சுகளை சைனாவில் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இந்த சைனா கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து மானியம் தருது. அதாவது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு உள்நாட்டு தொழிலதிபர்களுக்கு மானியம் தர்றது போக, அமெரிக்கா அவர்களுக்கு வைரி நாடான அமெரிக்காவுடைய தொழிலதிபரான எலான் மஸ்க்கு மானியம் கொடுத்து வேலைக்கு குறைந்த கூலிக்கு ஆட்களை கொடுத்து உங்கள் கம்பெனி இங்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை மறைமுகமாக ஆப்படிச்சிருக்கு சைனா. இதில் தான் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குமே பிரச்சனை வந்து தான் எலான் மஸ்கோ நீ இல்லைன்னா என்ன நான் அங்கே போய் பண்ணிக்கிறேன் உலகம் பூரா கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி வந்தது. இப்போ எலான் மஸ்கை எப்படி ஆப்படிக்கலான்னு ட்ரம்ப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியர்கள் லிஸ்ட் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர், 5 மில்லியன் பேர் வந்து என்னென்னா இந்தியாவில் அமெரிக்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ 50 லட்சம் என்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லேருந்து ஐபிஎம்மில் இருந்தாலும் சரி, கூகுளாக இருந்தாலும் சரி, ஆப்பிளாக இருந்தாலும் சரி, இந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க. இது எப்படி உடனே இப்போ இந்தியர்களை வெளியேற்றினா நீ கம்பெனி நடத்துவியா? ஏன்னா இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு இப்போ இந்தியாவில் ஒருத்தர் வந்து ஐடி கம்பெனியில் 1 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்க்குறான்னு வைங்களேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இதே மாதிரியான ஒரு ஆளை நியூயார்க் சிட்டியில் வேலைக்கு அமர்த்தணும்னா 20 லட்ச ரூபா மாதம் சம்பளம் கொடுக்கணும், இல்லை 25 லட்ச ரூபா கொடுக்கணும். நியூயார்க் சிட்டியாக இருந்தால், வேறு சிலிகான் வேலியாக இருந்தால், இல்லை வேறு இடங்களாக இருந்தால் ஒரு 15 லட்சம் 10 லட்சம் நாள் கொடுக்கணும். சரியா? அதனால தான் அவன் இந்தியாவில் கம்பெனி வச்சுருக்கான். இங்கே 5 லட்சம் ஒருத்தர் கொடுக்குறான்னா மிக அதிகபட்ச சம்பளமாக பார்க்குறோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த அளவுக்கான ஒரு ஐடி என்ஜினியரை அங்கே பிடிக்க முடியும். ஸோ அப்படி இல்லாமல் அவனா லூசு பயல்களாக ஆப்பிளும் இப்போ ஐபிஎம்மும் கூகுளும் வந்து இங்கே கம்பெனி ஆரம்பித்து இங்கே உள்ளவனை போட்டு இது பண்ணுறதுக்கு நம்மளை ஏற்கனவே சுரண்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம இன்ஜினியர்ஸ் தான் இங்கே டாப். இந்தியன்ஸ் இல்லைன்னா இங்கே இந்த கம்பெனி ஃபுல்லாக கூகுளும் சரி எல்லாமே ஒரு வழி ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பார்க்குறான்னா, 1800 நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. அதாவது அவுட் சோர்சிங் நிறுவனங்கள் இருக்குது, வெளிநாட்டு நிறுவனங்கள். அவர்கள் வேலையை இந்தியாவில் அலுவலகத்தை திறந்து இங்கே வச்சு வேலை வாங்கி இது பண்ணுறோம். ஐடி தொடர்புடைய இப்போ அவுட் சோர்சிங் நிறுவனங்கள், கால் சென்டர்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் 1800 நிறுவனங்கள் இருக்கான். இந்த 1800 நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 1400லேருந்து 1500 நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள். அப்படியே ஆஃப் பண்ணால் டோட்டலாக அமெரிக்காவை ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த உலகம் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி ஒட்டி பிணைஞ்சு தான், இவனை விட்டால் அவன் இல்லை, அவனை விட்டால் இவன் இல்லை, எவனுமே பகிச்சிக்க முடியாத அளவுக்கு இந்த WTO ஒப்பந்தத்தில் நடக்கக்கூடிய இந்த வியாபார கையெழுத்து போட்டாங்க இல்லையா, இதோட நிலை இப்போ இருக்குது. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து இப்படி போட்ட உடனே சிஇஓக்கெல்லாம் என்ன நினைக்கிறேன், என்ன ஆள் மென்டலாக வாரத்துக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கான், எப்படியா கம்பெனி நடத்துறது, அமெரிக்கன்ஸை வச்சு கம்பெனி நடத்திட முடியுமா? இன்னொரு பரபரப்பு. இன்னொன்று H1B விசா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள நிறுவனங்கள் வேலைக்கு ஆட்கள், எனக்கு திறமையான ஆட்கள் வேணும்னு சொல்லி அவன் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தானா விசா கிடச்சிரும். அப்படி கொடுக்குறதுல அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 65% யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த அமேசானு, கூகுளாக இருந்தாலும் சரி, இப்போ ஆப்பிளாக இருந்தாலும் சரி, ஐபிஎம்மாக இருந்தாலும் சரி, இந்த கம்பெனிகள் பூரா நிவேடியாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யார் கொடுக்குறாங்கன்னா இந்தியன்ஸுக்கு தான் 65% இன்றைக்கி வரைக்கும் வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை வச்சு தான் விசா போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் ட்ரம்ப்புக்கு வந்து ஆத்திரமாதையோ, என்ன 100 பேர் வேலை எடுக்கிறேன், 3 பேர் வெளிநாட்டுக்காரன் எடுக்கிறேன்னா அதில் 65 பேர் இந்தியன் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த கடுப்புலாம் எதுக்கு வருதுன்னா, மோடி மேலே இருக்க கடுப்பு தான் இப்போ இங்கே திரும்புது. சரி, மோடி மேலே இருக்க கடுப்பு நல்ல கடுப்பாக கெட்ட கடுப்பான்னா,
இப்போ வந்து இந்த டாக்ஸ் விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா வந்து நெருக்கடி மேலே நெருக்கடி நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டு இருக்கிறது. வர 31ஆம் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போ இந்திய அரசும் வெளியுறவுத்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அதிகாரிகள் மட்டிலும் வியாபாரிகள் இது பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு அமெரிக்கா வந்து பணியவே இல்லை. என்ன சொல்கிறான்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இன்னொரு சேனல் சவுத்தில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்போம். அது என்னென்னா, மாட்டுக்கு அசைவ சாப்பிடக்கூடிய ஒரு மாட்டினத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு அந்த பாலை நீ வாங்குன்றான், அந்த பை ப்ராடக்ட்ஸை வாங்குன்றான், அந்த மாட்டை நீ வாங்குன்றான், நிர்பந்தப்படுத்துகிறான். இது வந்து இந்திய கலாச்சாரத்துக்கே வேலைக்கு ஆகாது. இந்திய கலாச்சாரத்துக்கு மட்டும் இல்லை, அரபு நாட்டுக்காரன்னு வாங்க மாட்டான். ஏன்னா பன்னிக்கறியெல்லாம் வந்து கலந்து செத்த நாய், பன்னி, குதிரை, ஏன்னா இதுகளெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா கொன்று அதை வந்து பக்குவப்படுத்தி அரைச்சி இதோட தீவனத்தோட கலந்து அந்த தீவனத்தை கொடுத்து மாடுகளை வளர்க்குறான். இந்த சாதா மாடுகள் இல்லை, அதற்கு என்ன ஜெனட்டிக்கலாக உருவாக்கப்பட்ட மாடுகள். இந்த மாடுகள் அதிக பாலை கறக்கும். அதுபோக அதில் வந்து கொழுப்பு சக்தி வந்து இந்த நம்ம மாடை விடையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜெர்சி பசுவை விடையும் அதிகமான நல்ல அமிலங்களை உடலுக்கு வந்து உற்சாகம் ஊட்டக்கூடிய, உடலுக்கு சக்தி ஊட்டக்கூடிய அமிலங்கள்லாம் அதில் இருக்குது. அதனால் நீ இந்த பாலை வாங்கிக்கின்றான். அதை எப்படி வந்து பன்னிக்கறி நாய்கறியும் தின்ன மாடை வந்து நம்ம ஊரில் இது பண்ண முடியும்? எப்படி இஸ்லாமியர்களும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ பன்னிக்கறி கலந்ததுன்னா. இப்போ குதிரைக்கறி நாய்கறிகள் நம்ம திம்பமா? இந்துக்கள் வந்து அதை பயன்படுத்துவார்கள் அந்த பாலை. ஸோ இந்த பால் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் பயங்கரமாக இருக்குது. டீ குடிக்கிற பழக்கம் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்கன்னாலும் டீ கடை தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும், அதுக்கு அடுத்து கேரளா இருக்குது. சரியா? இன்னும் பல ஸ்டேட்ஸில் இங்கே மும்பை போனீங்கனாலும் டீ கடை நிறையா இருக்கும். ஸோ டீ நுகரும் கலாச்சாரம், அதில் பால் கலந்து நுகரும் கலாச்சாரம் இந்தியர்களுக்கு இருக்குது. எனவே என்ன பண்ணுறான்னா, பெரிய அளவில் இந்த அசைவ மாட்டு பால்னு சொல்லி ஒரு கேடுகட்ட ஒரு ப்ரீடை உருவாக்கி அதுக்கு வந்து அசைவத்தை அரைச்சி, ஏன்னா அதை வந்து பக்குவப்படுத்தி அதை தீவனத்தோடு கலந்து அந்த மாடுகளுக்கு கொடுத்து அதிக பால் கறக்குது, அதிக சக்தி உள்ள பால் கறக்குது நம்மளை நிர்பந்தப்படுத்துகிறோம். அதுக்கு இந்த அரசாங்கம் ஒத்துக்கலை. இந்திய அரசாங்கம் முடியவே முடியாதுட்டான். அந்த பாலெல்லாம் நாங்கள் கொண்டு போகவே முடியாது, இந்தியாவுக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு. இந்த கடுப்பில் தான் மோடியை கூப்பிட்றப்பல ட்ரம்ப்பு பேச்சுவார்த்தை நடத்தலான்னு மோடி போலன்னொன்னே ஆத்திரத்தில் இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர் போய் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை ஜின்பிங்கை சந்தித்தது இன்னும் ஆத்திரத்தை ஏற்படுத்திடுச்சு. யாருக்கு? ட்ரம்ப்புக்கு. உடனே இந்தியர்களை வேலைக்கு எடுக்கலைன்னா இப்போல்லாம் வந்து அப்படிலாம் நீ தூக்கி எறிஞ்சிட முடியாது. அமெரிக்கா நினச்சா இந்தியர்களை தூக்கி எறிஞ்சிட்டு உடனே கம்பெனி நடத்திட முடியாது. எப்படி அமெரிக்கா நமக்கு தேவையோ, அமெரிக்க டெக்னாலஜி நமக்கு தேவையோ, எப்படி ஐபிஎம்மும் கூகுளும் பிற நிறுவனங்களும் ChatGPT போன்ற நிறுவனங்கள் இதை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு தேவையோ, அன்றாட வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமோ, சாஃப்ட்வேர்கள் அவசியமோ, அதே போல் நம்முடைய என்ஜினியர்ஸ் அவர்கள் அவசியம், நம்மளுடைய தொழிலாளர்கள் அமெரிக்காவுக்கு அவசியம். இது இல்லைன்னா அவனும் காலி ஆயிடுவான், நம்மளை காலி பண்ணான்னா அவனும் காலி. ஸோ ட்ரம்ப் எதற்காக இந்த கேனத்தனமான ஒரு வேலையை பண்ணுறாப்புலன்னு பார்த்தா, மோடியை மிரட்டுவதற்காகவும் இந்த பால் இருக்குல்ல, இந்த ஜெனட்டிக்கலி மரபணு மாற்றப்பட்ட பசுக்களை வைத்து அசைவ உணவுகளை கொடுத்து அந்த பசுக்களோட பால் வருது இல்லையா, அதை நம்மளை வாங்க சொல்கிறான். நமக்கு எதுக்கு பால்? நம்மகிட்ட எக்ஸஸாக இருக்குது. நம்மளே மில்க் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அரேபியன் கண்ட்ரிஸ்க்கு. ஸோ ட்ரம்ப்போட இந்த அட்டகாசம் அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி விரைவில் வைக்கப்படும். ஏன்னா எதை வேணாலும் கேனத்தனமாக செஞ்சிடலாம் அப்படின்னா, ட்ரம்ப்பு ஏற்கனவே இருந்த அதிபர்களை விட நல்ல அதிபர் தான், பைடனை விட நல்ல அதிபர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான கேனத்தனமான பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் என்னன்னா ட்ரம்ப் மேலும் எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியான உலக நாடுகள் ஒரு இது இருக்குது. எனவே ஆர்டரை மாற்றி விட்டு போயிடுவாங்க எளிதாக ட்ரம்ப்பை வச்சு. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனவே இந்தியர்கள் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இந்த அரசு, அதாவது ஜெய்சங்கரை பொறுத்தளவுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். நம்ம வெளியுறவுத்துறை அதிகாரிகளே போய் பேசிட்டு அந்த பாலை வாங்க மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் வாங்கலை, அதுக்கான அக்ரிமெண்ட்லேயும் போடல. அதை எந்த சூழ்நிலையிலையும் வாங்கிடக்கூடாது அப்படின்றது அனைவரோட விருப்பமாக இருக்குது. அது எந்த ஜாதி மத இன மொழியை சேர்ந்த இந்தியர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி நாய்கறியும் பன்னிக்கறியும் இதையும் குதிரைக்கறியும் போடுற பாலை நமக்கு தேவையில்லை அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. எனவே இது எப்படி போய் முடியுதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.